சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். பீப்புள் வாய்ஸ் சார்பாக அரசியல் விமர்சகர் ராஜேந்திரன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க. வணக்கம் சார். இல்லை இன்றைய அரசியல் மக்களுக்கு எப்படி கொண்டு போகிறீங்க, அது சம்மந்தமாக மக்கள் என்ன விழிப்புல இருக்கிறாங்க? 4 கட்டம் 5 கட்டம் 6 கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சு. 7வது கட்டத்துக்கு ஐயா வந்து பரப்புரை முடிஞ்சு ஓய்வு வர தியானம் பண்ணதுக்கு 5வது கட்ட தேர்தல் நினைக்கிறேன். 5வது கட்டம் 6ஆம் கட்ட தேர்தல். தேசத்தந்தை மகாத்மா காந்திகளை பற்றி இன்றைய பாரத பிரதமர் நரேந்திர தாஸ் மோடி அவர்கள் காந்தி படம் வந்ததுக்கு அப்புறம் தான் காந்தியை பற்றியே வெளி உலகத்துக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வியை தொடுத்திருக்காரு. அப்படியா? ஆமா, பெரிய நகைச்சுவையா இருக்குது. ஆமா, அந்த கேள்விக்கு உண்டான பதில பீப்புள் வாய்ஸுக்கும் உங்களுடைய விளக்கத்தையும் சொல்ல வேண்டும் என்று கேட்கிறேன். இல்ல அவரு மனுஷனா இருக்கிற வரைக்கும் தெரியும், பரமாத்மா ஆயிட்டாரு, அவருக்கு புரியாது காந்தியை பத்தி. ஏன்னா இந்தியா ரூபா நோட்ல காந்தி படம் இருக்குது. சரி, இது உலகத்துல இருக்கிறவங்களுக்கே தெரியாது. அந்த இந்தியாவில் உள்ள நோட்டு, ரிசர்வ் பேங்க் நோட்ல எல்லா நோட்லுமே காந்தி படம் இருக்குது. உலக நாடுகளுக்கே தெரியாது. அப்போ இது ஒரு பெரிய நகைச்சுவையா இருக்கிற, தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி நடிக்கிறாரா, இல்ல வேணுனே காங்கிரஸ்காரங்க மேல எதனா குற்றம் சாட்டுறதுக்கு சொல்றாரா? எங்க இவர் எந்த ஊர்லங்க இருக்காரு? இப்ப இவர் தானே ஆளுங்கட்சி, இவர் தானே பிரதமர். தாங்க பிரதமர். அவர் காங்கிரஸ் கட்சி ஆண்டுகிட்டு இருக்க. இல்ல இவர் சரி, அப்படியே உலகம் தெரியும். படம் படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும்னா 10 ஆண்டுகள் இவர் தானே ஆட்சி நடத்துறாரு காந்தி பிரதமர். இல்ல இது பெரிய நகைச்சுவையா இருக்கு. ஏன்னா அந்த அம்மா, அது பேர் என்ன, பிரக்யா தாக்கூரா, காந்தி மாதிரி ஒரு உருவப்பொம்மை செஞ்சு துப்பாக்கியை வச்சு சுட்டு ரத்தம் வளைகிற மாதிரியெல்லாம் ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. அதை பத்தியெல்லாம் ஒன்றும் கேட்கல. ஒரு எம்பி, பிரக்யா தாக்கூர் எம்பியா இருந்தாங்க, இருக்கும்போது அவங்க அந்த மாதிரி ஒரு வீடியோ வருது, அதெல்லாம் பார்த்து கண்டுக்காம இருந்த இந்த பிரதமர் இப்ப என்னவோ உலகத்துக்கு கொண்டு. ஏங்க மார்ட்டின் லூதருக்கு தெரியுமா? எனக்கு ஒரு நிமிஷம். இந்த பிரக்யா தாக்கூர் செய்யும் போது இவர் இந்தியாவில் இருந்தாரா, வெளி உலகத்தில் இருந்தா? இங்கதாங்க இருந்தாரு. அதை பத்தி வாயை திறக்கலுங்க. காந்தி மேல இவருக்கு என்ன இவ்வளவு அக்கறை? ஏங்க இவங்க மூதாதையர்கள் தாங்க காந்தியை போட்டு தள்ளினவங்களே. அந்த RSSல இருந்து வந்தவர் தான் இவருக்கு என்ன அவ்வளோ காந்தி மேலே இவ்வளோ அக்கறை? உலகம் பூரா தெரியாது, இந்த சினிமா வந்த முறை தான் தெரியும். இவருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஏங்க அவர் தென்னாப்பிரிக்காவிலேயே போராட்டம் பண்ணிட்டு வந்த ஆளுங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நெல்சன் மண்டேலாவுக்கும் மார்ட்டின் லூதர் கிங்குக்கும் வெளிநாடுகளில் உள்ள பிரபலப்படுத்தின மாதிரி இந்தியாவில் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளுக்கு பிரபலப்படுத்தலை, படத்தின் மூலமா தான் பிரபலம் ஆனாரு அப்படின்னு அந்த இதை குற்றச்சாட்டு சொல்றாங்க. படம் வரதுக்கு மட்டும் நெல்சன் மண்டேலாவும் மார்ட்டின் காந்தியை பின்பற்றி நடந்தவங்க. இவருக்கு அதை விடுங்க, இதுக்கு முன்னாடி இருந்தார ஒபாமா, அவர் டேபிள்ல ஒரு பக்கம் காந்தி படமும் ஒரு பக்கமும் அவர் மார்ட்டின் படமும் வச்சிருந்தாரு டேபிள்ல. இந்த அமெரிக்க அதிபர் இருந்தாரு ஒபாமா தான். சரி, அவருக்கெல்லாம் இவருக்கு தெரியலன்னு சொல்லுங்க. என்னங்க நீங்க, அவர் இந்தியாவில் தானே இருக்காரு. நீங்க ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க மனிதனா இருக்கும்போது எங்க ராமருக்கு தெரியுங்க, இவருக்கு தெரியாதுங்க. தேசத்தந்தை அவர் பெரிய ராம பக்தருங்க. காந்தியை பத்தி ராமருக்கு தெரியும், ஆனா இவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா அவர் இப்போ பரமாத்மா ஆயிட்டாரு. அவரு இந்த இதுல பிறக்கலைங்கிறாரு. பரமாத்மா குருன்னு சொல்லிட்டு இந்த பத்திரிகைகள் செய்திகள்ல கதையா அந்த கதை மாதிரி ஒரு கதை விட்டுக்கிட்டு இருக்காரு. கதை விட்டு இருக்காரு. இவருக்கு என்ன அவசியம் வந்துருக்குங்க? ஏங்க தியாகம் பண்ண தியானம் பண்ண போற அவர் பண்ணிட்டு போக வேண்டியது. ஒருவேளை இந்திய சுதந்திர போராட்டத்துல தேசத்தந்தை இவங்க மூதாதையர்கள் பங்கெடுக்காத ஒரு குரூப்புங்க. காந்தியை பத்தி இவங்களுக்கு, காந்தியை பேசுறதுக்கு இவருக்கு யோக்கியதே கிடையாதுங்க. ஏங்க அவர் வெறும் மேலே ஒரு துண்டு கீழே ஒரு துண்டு விட்டு 11 லட்ச ரூபா 15 லட்ச ரூபாய்க்கு ட்ரெஸ் போட்டுட்டு அலையிறாரு, 8000 ரூபாய் விமானத்தில் அலையிறவருக்கு எப்படிங்க காந்தியை பற்றி இவர் பேசலாமா? முதல்ல பாரத பிரதமர், ஏங்க பாரத பிரதமர் மாதிரி அதுக்குள்ள தகுதியோட பேசலையே. ஒரு பிரதமருக்கு என்ன பேசணுமோ அதுக்குள்ள தகுதி. காந்தியை பற்றி உலகத்துக்கு தெரியாதுன்னா அது எப்படிங்க? தேசத்தந்தை என்ன பண்ணாரு, இந்தியாவில் உள்ள மக்கள் அனைவரும் சமம், எல்லாரும் ஒண்ணு, எல்லாருக்காக நான் வாழ்றேன், இந்திய மக்கள் வறுமைக்காக நான் மதுரையில அந்த விவசாயிகள் போட்டிருந்த ட்ரெஸ் அன்னைக்கு பார்த்து அன்னையில இருந்து அவர் கோட் சூட்டு போட்டு இருந்தவர் அன்னையில இருந்து எல்லாத்தையும் கேட்டு அரை நிறுவனம் பக்கிரி ஆயிட்டுன்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு? இங்கிலாந்தினுடைய அதிபர் வின்சன் சர்ச்சில், இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டர். அப்ப காந்தியை பத்தி பேசாரு.
ஆமா, அரை நிர்வாணம் பக்கீருங்கிறாரு. ஆமா, உலகம் முழுக்க தெரிஞ்சவருக்கு தெரியல. உலகம் முழுக்க தெரிந்த தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளுக்கு எப்படி பாரத பிரதமர் தெரியாம போச்சு? ஏங்க அவர் தெரிஞ்சுக்கிட்டே நடிப்பாருங்க. பல கதையை வந்து அவர் இப்படிதான் சொல்லு. அதாவது எதாவது ஒண்ணு பிரச்சனையை கிளப்பி விடணுங்க, குழப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். அவருக்கு காந்தி இப்போ மக்களை சாதாரண காந்தியை தெரியாதுங்க அவருக்கு. இவருக்கு வாழ்வாருக்கு மாரடிக்கிறவர். அதனால காந்தியை பற்றியாலும் அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் ஏழை எளிய மக்களோட நின்னவர். இவர் அப்படி இல்லை, முதலாளிகளை வாழ வைக்க பிறந்தவர். நம்ம நாளைக்கு சொல்லுவார், அவர்களை வாழ வைத்ததெல்லாம் பரமாத்மாவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவார். ஏதாவது கேள்வி கேட்டா கூட. பரமாத்மா தெரியும், அது பரமாத்மா தான் அவங்களெல்லாம் உண்டாக்க வச்சாரு. என்ன நான் தான் இப்போ மனித பிறவியே இல்லைங்கிறாரு. அப்போ இது வரைக்கும் இப்போ 2-3 அலுவலகத்தில் எரிஞ்சு போச்சு, தீ வைக்கப்பட்டு சில ஆவணங்கள்லாம் எரிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. நாளைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு எதனா ஆவணம் 1000 மரமாக இருக்குதுங்க, அதெல்லாம் தெரியல. போகிறேன் எனக்கு என்னென்னா, ஒரு இந்தியாவிலே ஒரு 53 தெருகளுக்கு அவர் பேரை வச்சுருக்காங்க. 53 நாடுகளுக்கு இல்லை, அது வந்து சிலை வைத்திருக்கிறது 64 நாடுகள்ல காந்திக்கு சிலை இருக்கு. இந்தியாவிலே 53 தெருகளுக்கு அவர் பேர் வச்சிருக்காங்க. வெளிநாட்டுல 48 தெருங்களுக்கு அவர் பேரை வச்சிருக்காங்க. சார் எனக்கு தமிழ்நாட்டுல மட்டுமே நீங்க சொல்றது சின்ன குறைவா இருக்கு. தமிழ்நாட்டுல மட்டுமே காந்தி நகர் இருக்குங்க. அது வேறங்க, முக்கியமான தெருக்களுங்க. இது வந்து சாதாரண நீங்க சொல்றது நகர்கள்ல முக்கியமான தெருக்குள்ள அவர் பேர் இருக்குது. அண்ணா சாலை, பெங்களூர் போனா கூட காந்தி சாலைன்னு ஒண்ணு இருக்கு. பெருநகரங்கள்ல அந்த மாதிரி இருக்கு. அந்த பெருநகரங்கள்ல ஒருவேளை பாரத பிரதமர் போயிருக்க மாட்டாரு. பறக்கிறதே விமானத்துலங்க வந்தாருன்னா ரோட் ஷோன்னு ஆளுங்களெல்லாம் யாரும் இருக்கக்கூடாது ரோட்ல, அவர் மட்டும் வருவாரு. ஆமா ஆமா, ஏன்னா தேசத்தந்தை வந்து விமானத்துல பயணம் செஞ்சதே கிடையாது. அவர் கப்பல்லே போயிட்டு விமானத்தை தவிர வேற ஒண்ணும் தெரியாது. ட்ரெயின்ல கூட 3வது வகுப்புல தான் பயணம் செஞ்சாருன்னு நான் படிச்சிருக்கேன். போனாரு. இவருக்கு அதெல்லாம் தெரியாது. இவர் விமானத்திலே பயணிச்சதுனால இந்தியாவுடைய காந்தியை பத்தி பேசுறதுக்கு இவருக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாதுங்க. இந்தியாவின் பிரதமரா இருக்கலாம், அது வேற. ஆனா காந்திக்கும் இவருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாதுங்க. அவர் வேற, இவர் வேறங்க. இவரை பத்தி நம்ம அதுக்கப்புறம் நம்ம என்ன சிரிச்சுட்டு தான் போனோம். அவரு ஒரிஜினல் ராமபக்தர். ஆமா ஆமா, தேசத்தந்தை மகாத்மா காந்தி ஒரிஜினல் ராமபக்தர். அவரு ஒரிஜினல் ராமர் பக்தர். இவரு என்ன பக்தர் எனக்கு தெரியலங்க. அவரே சொல்றாரு, கடவுளின் பக்தன்றாரு, கடவுள். துப்பாக்கியில சுடும்போது ஹே ராம்னு சொல்லிட்டு சாவுறாருங்க. இவரு சொல்ற ராமு வேற. இவர் ஆதாயம் கருதி அலைகிற ஆளு, அவர் ஆதாயம் இல்லாம அலைஞ்ச ஆளுங்க. எனக்கு என்ன வியப்பா இருக்குன்னா, உலகம் முழுக்க அறிந்த, உலகம் முழுக்க நடக்கிற போராட்டங்களுக்கு முன்னணிப்பா தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளை கையாண்டு கொண்டு இருக்க தலைவர்கள், பராக் ஒபாமால இருந்து மார்ட்டின் லூதர் கிங்ல கூட அவரை பத்தி சொல்லுவாரு, நெல்சன் மண்டேலா வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கூட முதல் கொண்டு எல்லாருமே காந்தியை கொடிட்டு தான் வச்சு காட்டுறாங்க. அவர் வந்து கடைசி வரைக்கும் நான் ராமபக்தன் தான் சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அவர் எந்த ஒரு அரசியல் பதவியும் இல்ல ஏத்துக்காதவர். அவர் பதவியை திறந்தவர், ஒரு பதவிக்கு அலைகிறவருங்க. சாதாரண மக்களோட பயணிச்சவர். ஆமா, ஏழை மக்களுக்காக நின்னவர். எங்கெல்லாம் கலவரம் நடக்குதோ எந்த ஒரு பாதுகாப்பு இல்லாம கலவரங்களுக்கு சுதந்திர காலகட்டம் நவகாளி யாத்திரையே இப்ப ஒரு முக்கியமான செய்திங்க. அது சுதந்திரத்துக்காக இங்க சுதந்திரம் வாங்க போறாங்க, சுதந்திரத்தை இது பண்ண அவர் அந்த சமயத்துல அங்க நடக்க கலாட்டாவில் அந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அதுல வீதியில போனாருங்க அவர் அந்த கலவரத்தை இது பண்றதுக்கு. இவர் இப்ப இந்த மணிப்பூருக்கு போக சொல்லுங்களேன். நவகாளி சுதந்திர போராட்டம் நடத்த சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறமா ஆமா அங்க ஒரு மத கலவரம் நடக்குது, இந்து முஸ்லீம். அதை வந்து அந்த இதை நிறுத்ததுக்காண்டி அவர் நடைபயணம் போறாரு. நவகாளி யாத்திரைன்னே பேரு. இவர் வந்து இந்த மணிப்பூர்ல அவ்வளவு அகலங்கள் நடந்தது, ஒரு கலெக்டா நடந்தது, போய் எட்டி கூட பாக்கலையே. நவகாளி போராட்டத்துக்கு எந்த ஒரு பாதுகாப்பு இல்லாம போறாரு. ராணுவத்தை நீங்க முதல்ல ராணுவத்தை வாபஸ் வாங்குங்கிறாரு. என் பேர்ல வேண்டாம், முதல்ல அந்த ராணுவத்தை வாபஸ் வாங்குங்க. அவரு பாதுகாப்பு எனக்கு பாதுகாப்பு வேண்டாம்பா, நான் போய் நீங்க முதல்ல அந்த வாபஸ் வாங்கன்னு சொல்றாரு. ஏங்க அவர் பேரு தாங்க கீழே ஒரு துண்டு மேல மகா பெரிய வீரங்க. ஓஹோ, நீங்க இவரையும் கம்பேரே பண்ணாதுங்க. இது வேற அது வேற, அவர் வேற இவர் வேற. காந்தி உலகம் பூரா தெரிஞ்ச ஒரு மனுஷங்க. அகிம்சைனா அகிம்சைங்கிறது இருந்தது உலகம் பூரா அறிமுகப்படுத்தினது காந்தி, மகாத்மா காந்திங்க. ஆமா, அவர் நம்ம என் கொள்கையே அகிம்சைன்னு தான் சொல்லி போராடினாரு. போராடி சுதந்திரம் இவர் வந்து சொல்றாரு. சினிமா 82 சினிமா வந்த பிறகுதான்
உலகத்தே தெரியும்னு சொல்லிட்டாருன்னா இதை மாதிரி ஒரு நகைச்சுவை எங்கேயுமே இருக்காதுங்க. 1948 இறந்தவரை வந்து இப்பதான் படம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இவங்க வம்சாவளிக்காரங்க தான் சுட்டு கொண்டு விட்டு அவரை பத்தி 1000 அவதூறுகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு ஆமா, அதுக்கு உடனே அந்த சாவருக்கெல்லாம் படம் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அந்த கூட்டணியில் இருந்தவர், அந்த கொலை சங்கத்துக்கு அவரும் அதில் இன்வால்வ் ஆயிருக்காருன்னு சொன்ன ஒரு அவரை வழிபாடுகிற ஆளுங்க இவங்க. அந்த வழியில் வந்து ஆர்எஸ்எஸ்கார் தான் இவர். இப்போ இவருக்கு என்ன அப்படி காந்தி மேலே இவ்வளோ இருக்கிறேன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. இல்லை 10 ஆண்டுகளில் செய்யாததை கடைசியில் போகும்போது எதனா சொல்லிட்டு போயிடலாம். அவர் ஏழை பங்காளங்க, இவர் முதலாளி பங்காளங்க. 2 பேருக்கும் ஏணி வச்சா கூட எட்டாத எப்படி வந்து சொல்றாரு காந்திக்கு என்ன அவ்வளவு விழாக்கிற. எட்டாவது நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா விமானத்திலே பயணம் செய்யாத பாரத தேசத்தின் தந்தை மகாத்மா காந்தியடிகள். இவர் பாரதத்தை ஃப்ளைட்டை தவிர விமானத்தை தவிர வேற எதுலேயும் பயணம் செய்யாதவர். தனி விமானம், ஆடம்பர பங்களா, எத்தனையோ படுக்கறைகள்னு சொல்கிறாங்க. அதில் இவர் ஒரு ஆள் வாழ்கிறதுக்காக ஏகப்பட்ட அறைகள் கொண்ட பிரதமருடைய தனியாக வீடு. அவர் எதுவுமே இல்லாமல் ஆசிரமத்தில் வாழ்ந்து காலத்தை ஓட்டினவர். ஸோ ரைட். இப்போ இந்த அடிப்படையில் இனிமேலாவது பீப்புள் வாய்ஸ் சார்பாக உங்கள் பேட்டியை கண்டு பாரத பிரதமரும் பரிவாரங்களும் காந்தியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். விரும்புகிறோம். ஆமாம், மோடிக்கு தெரியட்டும், வேறு மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 1ஆம் கிளாஸ் பாட்டா அந்த பேர் என்ன, தீண்டாமை ஒரு பாவச்சல், அது ஒரு குற்றம் அப்படின்னால ஒரு 3 வரி இருக்கும். எல்லா பாட புத்தகலையும் மக்களுக்கு தெரியும், இவருக்கு தெரியலன்னு சொல்லிட்டு போங்க. 10 ஆண்டுகள்ல ஆட்சி புரிஞ்சாருல, தேசத்தந்தைக்கு தான் ஒன்றும் செய்யல, தேசத்துல வாழ்ற மக்களுக்கு செஞ்சிருக்காரா? தேர்தல் கமிஷன் இருக்க மாதிரி நம்பிக்கை இல்லை உங்களுக்கு? எனக்கு தெரியலையா? நம்பிக்கை இல்லையா? தேர்தல் விதிமுறையை மீறி வந்து விவேகானந்தர் இல்லத்துல வந்து தியானம் பண்ண போறாரு. நான் மீண்டும் ஒரு பிரதமர் ஆகணும்,